எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் தாட் என்ற சேனல் மூலிமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் கிஃப்ட்ஸ் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். பொதுவாக இந்த கிஃப்ட் கலாச்சாரத்தை பற்றி ஏற்கனவே இன்னொரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன். அது எப்படியாக மாற்றப்பட்டிருக்கு, அது என்ன ஒரு தாத்பரியத்தை கொண்டு வந்திருந்தது, அது என்னவாக மாறிவிட்டது, அதன் தொடர்ச்சியாக கூட இந்த வீடியோவை வச்சுக்கலாம் இரண்டாம் பாகமாக. இப்போது ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, கிஃப்ட் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து இன்னொருவருக்கு பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அந்த கிஃப்ட் ஆனது நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற, நம்ம இப்போ ஒரு வேளை யாருக்கும் கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அவர்களுக்கு பிடித்திருக்கா பிடிக்கலையா அப்படின்னு. சில பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒன்று யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறாங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் பொருளோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை பணமாக கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு சேஃப் ப்ளே. இப்படி அல்லாமல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்களில் நம்ம இப்போ ஒரு கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொருள் நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னாலே அது அவங்களுடையதுன்றதை நம்ம கொஞ்சம் ஒரு ப்ராட் மைண்டடோட, இதுதான் சரி அப்படின்னு சொல்லலை, இப்படியாகவும் இதை பார்க்கலாம்ன்றதுக்காக ஒரு வேறு கண்ணோட்டத்தோடு இதை அணுகணும்னா நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் நிலைக்கும்ன்றதுக்காக தான் இந்த தாத்பரியம். ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அது அவர்களுடையது, அவங்கக்கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்களா யூஸ் பண்ணலையா, அதை அவங்க நம்ம நினைக்கிற நேரத்தில் அதை யூஸ் பண்ணி, உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அடிப்படை பொருள், ஒரு வேக்யூம் கிளீனர்னு வச்சுக்கலாம், ஒரு கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்பட அவங்க அந்த வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அதுக்கு இதுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நேரம் இருக்கா அப்படின்னா நம் மனது இன்னமும் இதையெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறதுன்றது தான் ஒரு கசப்பான உண்மை. அப்படி ஒருவேளை அவங்க யூஸ் பண்ணலன்னா அது நம்மளை எங்கேயோ பாதிக்கும் பட்சத்தில் அந்த உறவில் எங்கேயோ லேசாக ஒரு விரிசலோ கீரலோ விழுது. இது ஒரு சின்ன உதாரணம். வேக்யூம் கிளீனர் தானே, அது அவங்க இஷ்டம், அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வாழ்க்கையில் அதிகப்படியாக கிஃப்ட் செய்பவர்களோ இல்லை ரேராக கிஃப்ட் செய்பவர்களோ இந்த ஒரு சூழலுக்குள்ளும் சிக்கிக்கொண்டே தான் இருக்கின்றன. இதை அப்படியே ரிவர்ஸ் அப்படி பண்ணி பார்த்தோன்னா, ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய மொத்த உரிமையும் அபகரித்து கொள்றதுன்றதும் தவறு. அது அவர்களுடைய உழைப்பாலும் ஒரு எஃபர்ட் போட்டு அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, மூளையை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டாக கொடுக்கும் விகிதமாக சின்னதாக ஒரு சின்ன ரெசிப்ரோகேஷனோ அதுக்கு இல்லை, அவர்கள் ரொம்ப அவங்க வரும்போது அதை எடுத்து நம்ம காமிச்சா அது கொஞ்சம் ஷோ ஆஃப்ன்ற மாதிரி இல்லை கிரிஞ்சுன்ற மாதிரி இந்த காலத்தில் ஏற்படுது. ஆனால் இது ஓல்டர் ஜென்ரேஷன்ஸ் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் ஒரு வீட்டில் ஏதோ ஒரு குக்கரோ ஒரு ஹாட் பேக்கோ வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா, யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க வரப்போ அவங்க கண்ணெதிர அதை பயன்படுத்தி காமிப்பதன் மூலம் நான் உன்னுடைய கிஃப்ட் அக்னாலேஜ் பண்ணுறேன், அதை ரிசீவ் பண்ணுறேன், அது எனக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற கிராட்டிடியூடை அவங்க முன்னாடி செலுத்துவாங்க. இது பல வீடுகள் பார்க்க முடியும், பல வீடுகளில் எல்லாமே இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த கிராட்டிடியூடை அவங்க செலுத்தியிருப்பாங்க. ஆகவே டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின் மாதிரி இது பிளெண்ட் ஆகணும் அப்படின்னா ரெண்டு கலாச்சாரத்தையும் நம்ம ப்ராட் மைண்டாக கற்றுக்கணும். ஒன்று, கிஃப்ட் கொடுத்த பிறகு அது அவர்களுடையதுன்ற ஏற்புடைமையும் நம்ம வளர்த்துக்கணும். நம்ம கிஃப்டை ரிசீவ் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கிராட்டிடியூடை செலுத்தணும் அப்படின்ற, நான் கிராட்டிடியூட் செலுத்துகிறேன்றதுக்கு இன்னும் மறுபடியும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அது வேறு கிஃப்ட் வாங்கி கொடுப்பது மாத்திரம் இல்லை, அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ் தானே தவிர கிராட்டிடியூடில் வருமானது சற்றே சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வி தான். அப்போது டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின் நிறைவேறணும், அது ரெண்டும் கோஆகுலேட் ஆகணும்னா ரெண்டு விஷயங்களையும் நம்ம உட்கொண்டு வளர்க்கப்பட்டோமே ஆயின், தலைமுறைக்கு அதையும் சொல்லி கொடுத்தோமே ஆயின், ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கேயோ தலை தூக்கும்ன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.